நேற்று விஜய் சேதுபதி விளாசினார் அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு கருத்தாகவும் இருந்தது. முதல் எபிசோட்லேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது தாங்க எல்லாருக்கும் இருந்தது. அது விஜய் சேதுபதிக்கே உணர்ந்துதா என்னன்னு தெரில. அவர் வந்து நேரடியாக மக்கள்கிட்டே கேட்குறாரு, என்னங்க நேற்று நான் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மக்கள் தான் எப்போவும் சொல்லுவாங்களா, அவங்களுக்கு கடுமையாக நடந்துக்கிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் தான், இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி கடுமையாக நடந்துக்கிட்டாரான்னா அவர் கடுமையாக நடந்துக்கல. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு வாரம் பொறுப்பற்ற முறையில் தான் போட்டியாளர்கள் கேம் ஆடினாங்கிறதுல எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாருமே கேம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. காரணம் என்னென்னா, நாமினேட் ஆனவங்க மட்டும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நாமினேட் ஆகாதவங்களாம் நமக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நாமினேஷனில் இருந்த சிலரும் ஒரு மாதிரி போனால் போகட்டும் ஏன்னா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதியோடைய 2 இன்வெஸ்டிகேஷன் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டுச்சிங்க. ஒன்று வந்து சாச்சனா, அவங்க வந்து பெண்கள் அணியில் வந்து வீக்கான கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு அவங்க சொல்லலை. பட் ஆண்கள் பகுதியிலேருந்து ஒரு 3 பேரை சொன்னாங்க. ரஞ்சித், விஷால், சத்யாலாம் சொன்னாங்க. பெண்கள் பகுதியிலேருந்து அவங்க சொல்லலை. ஆனால் ரவீந்திரன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னு விஜய் சேதுபதி கேட்க ரவீந்திரனே சொல்லிடுறாரு, சுனிதா, அக்ஷிதா, இன்னொன்று வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்பலை. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சுனிதா கிட்ட கேட்க, சுனிதா வந்து இந்த பொண்ணு வந்து யூனிட்டியாவது மண்ணாங்கட்டியாவது இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை. பட் சுனிதாவுக்கு தமிழ் தெரியாதது அப்படிங்கிறதுனால நம்ம மன்னிச்சு விட்டுடலாமா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சுனிதா தான் முதல் வாரம் எவிக்டே ஆகிருக்கணுங்க. அவங்க இந்த பிக் பாஸ்க்காக எதுவும் பண்ணலை. 2வதாக எவிக்ட் ஆகணும்னா இந்த அக்ஷிதா தான். இவங்களும் சுத்தமாக எதுவுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணலை. பட் இவங்கெல்லாம் நாமினேஷன்லேயே இல்லாததுனால இந்த கேமை சரியோ தவறோ ஏதோ ஒரு கேம்னு இருந்த ஒரு மனிதனை முதல் வாரத்திலே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2வதாக விஜய் சேதுபதியினுடைய அடுத்த கேள்வி வந்து பவித்ராவை நீங்கள் எதற்காக அனுப்புனீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு தர்ஷா குப்தா தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறது என்னென்னா, பவித்ரா வந்து தர்ஷிகாவுடைய ஃப்ரெண்டு, அதனால தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னு. அது உண்மையா அப்படிங்கும் பொழுது, இல்லை சார் அதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, நானும் ஆதரவு கொடுத்தேன். உங்கள் அணிக்கு அவங்க உண்மையாக இருந்தாங்களா? எங்கள் அணிக்கு அவங்க உண்மையாக இருந்தது போல தான் தெரிஞ்சுது. பட் அந்த இந்த ப்ராங்க் வந்து இவ்வளோ பெருசாக பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஏன் இதை அவ்வளோ பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, வேறு யாருமே எந்தவித கண்டென்ட்டும் கொடுக்கல. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க. இதை இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரன் வந்து வெளில வரார்ல, நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே அழகுக்காக, ஃபேவரட்டிசமுக்காக, குரூப்பிசமுக்காக வெளியில் உள்ளே இருக்கிறவங்க பண்ணுறதில்ல, வெளியில் இருக்கிறவங்களும் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மைங்க. அழகாக இருந்தால் ஓட்டு போடுவாங்க, அதேமாரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓட்டு போடுவாங்க. அதாவது பிக் பாஸுங்கிறது ஒரு கேமு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாக்குகள் செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்பியாரை எல்லாரும் கெட்டவனே சொல்லுவாங்க. ஏன்னா திரைப்படத்தில் ஒரு கெட்டவனாக தானே நடிப்பார், ஆனால் உண்மையாலே ஒரு நல்லவர். இங்கே அந்த மாதிரி சில முத்திரைகள்லாம் குத்துறாங்க. சோஷியல் மீடியாவில் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன். பிக் பாஸ் தொடங்கின உடனே ஒருத்தனுக்கு ஃபேன் அப்படின்னா அது எப்படியே ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கவே முடியாது. பிக் பாஸை கேமாக பாருங்கள். உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய அரிப்பு, அதற்கேற்ற மாதிரி இந்த கேமை பார்த்தோம்னா அது சுவாரஸ்யமாக இருக்காது. எப்படி முதல் நாள்லேயே ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும்? அந்த கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது. பட் ரவீந்திரன் ஓகே, அவர் போகிறாருன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதனால் அவர் போகட்டும். இன்னொன்று வந்து அந்த சாச்சனாவை வந்து காவந்து பண்ணுற மாதிரி தான் விஜய் சேதுபதியுடைய வாதங்கள் இன்றைக்கி இருந்ததாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த பொண்ணு இன்னொன்று என்னை பொறுத்தவரையும் வெளியிலேருந்து வந்த ஒருத்தவங்க வெளியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளே சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பட் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு மறைச்சி ஆட தெரியல அப்படின்னு நம்ம கடந்து போவோம். அதற்கு அடுத்ததாக பவித்ராவும் முத்துக்குமரனும் எதற்காக அனுப்பப்பட்டவங்க? 2 பேருமே சகுனி தானே. இங்கே துரோகம் செய்யணும், அங்கே துரோகம் செய்யணும். அதில் வந்து பெரிய விவாதங்களும் நமக்கு தென்படலை. அதற்கு அடுத்ததாக வந்து ஆண்கள் அணியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு முட்டிக்கிற ஒரு நிலையில் அவங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கிறது. ஒற்றுமையே கிடையாதுங்க. ஆண்கள் அணிக்கு ஒற்றுமையே கிடையாது. பெண்களுக்கு அணிக்கு இருக்கான்னா பெண்கள் அணிக்கு சுத்தமாக ஒற்றுமை கிடையாது. இது இண்டிவிஜுவலாக கேம் ஆட விட்டுருக்கலாம் பிக் பாஸ். இது என்ன அணியாக பிரித்து போன முறை தான் சின்ன வீடு பெரிய வீடுன்னு போட்டு உங்களுக்கு ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆண்கள் பெண்கள் மொத்தமாக ஆட விடுங்க. ஆட விடும்பொழுது தான் உண்மையான இண்டிவிஜுவல் கேம் யார் ஆட போகிறாங்கங்கிறதையே தெரிய வரும். அதர்வைஸ் நம்மளை வந்து ஒருத்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தை பேசுனதை குற்றமாக வச்சுக்கிட்டு சொன்னால் அதில் வந்து குற்றங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி அந்த ப்ராங்க் விஷயம் பெருசாக பேசுகிறீங்களே, 24 மணி நேரத்தில் ஒருத்தன் பேசுகிறதுலாம் எல்லோரும் ஞாபகம்லாம் வச்சுக்கவே முடியாது. இவருக்காக அவர் பேசினா இது பிக் பாஸ். நம்ம திரும்பி குறும்படம் பார்க்கலாம். நிதர்சனமாக இருக்கிறதுல ரவீந்திரன் மேலேயும் தப்பு இல்லை, ரஞ்சித் மேலேயும் தப்பு கிடையாது. ஆனால் அது ப்ராங்க் ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு பிறகு
சில பல ட்ராமாக்கள் நடந்ததுனால இவங்க ரவீந்திரன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதில் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷால். நீ எல்லாம் நாமினேஷனுக்கு வாங்க தம்பி, பார்த்துப்போம்.